உடலுக்கு நல்ல வலு கொடுக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச கருப்பு உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கப் தொளி உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம், 6 ஏலக்காய், 1 பெரிய துண்டு சுக்கு, 1/2 கப் பொடிச்ச கருப்பட்டி, 1/4 கப் நல்லெண்ணெய். இப்போது பேனில் கருப்பு உளுந்த வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம், எண்ணெய் எதுவும் விட தேவையில்லை. நல்ல வாசனை வர்ற வரைக்கும் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கிடலாம். இதுக்கடுத்து பச்சரிசியும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம், நல்லா பொரிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் வெந்தயம், ஏலக்காய் ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சுக்கையும் லைட்டாக சூடு காமிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பொருட்களும் ஆறுனதுக்கப்புறம் சுக்கை லைட்டாக இடிச்சிட்டு அதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக ஒரு பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். திப்பி எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இருந்ததுன்னா ஜலிச்சு எடுத்துக்கோங்க, ஃபைன் பவுடராக இருக்கட்டும். இப்போ பொடிச்சு வச்ச 1/2 கப் கருப்பட்டி கூட 3/4 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். கொதிச்சா போதும். கொதித்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்து அதே பேனில் ஊற்றிக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இந்த பவுடரை, நம்ம திரிச்சு வச்ச பவுடரை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாமே ஸ்டவ் ஆஃபில் இருக்கும்போது தான் நம்ம பண்ணுறோம். கருப்பு உளுந்தங்களி லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் இதை செஞ்சு சாப்பிட்டா உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், போன்ஸ்க்கு நல்லது. இது கூட இன்னொரு 3/4 கப் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறோம். அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். நல்லா கரைச்சதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்க போகிறோம். ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டி எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்தில் புரோட்டீன், கால்சியம், அயன்னு எல்லா சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு. இதனால தான் வயசுக்கு வந்த பெண் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு தருவாங்க. சுக்கு உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உதவும். ஏலக்காய் நல்ல வாசம் கொடுக்கும், அதுபோக டைஜஷனுக்கும் நல்லது. வெந்தயம் ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணும். நல்லெண்ணெய் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போது இது கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கிண்ட போகிறோம். இந்த நல்லெண்ணெயோட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனிப்புக்காக இதில் சேர்த்துருக்க கருப்பட்டியில் அயன், கால்சியம், பொட்டாசியம் போன்ற நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. உளுந்து, எள், நாட்டுக்கோழி முட்டை, கருப்பட்டியில் செஞ்ச பலகாரம், நல்லெண்ணெய் இதெல்லாம் தான் வயசுக்கு வந்த பெண்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. இப்போது அடுத்த 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கிண்டணும். நல்லா வேகட்டும். அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வரும். கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கோங்க. ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு, கட்டிகளும் இல்லை. இப்போது அடுத்த 3 ஸ்பூன் எண்ணெயை நம்ம ஊற்ற போகிறோம். இதுதான் ஃபைனலாக நம்ம ஊற்றக்கூடிய 3 ஸ்பூன் எண்ணெய். மொத்தம் 9 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் நம்ம. இந்த எண்ணெயோடு சேர்ந்து நம்ம இப்போ கலந்துக்கலாம். நல்லா பேனில் ஒட்டாமல் ஹல்வா மாதிரி நல்லா சுருண்டு வருது. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது கையில் தண்ணியை நினச்சிட்டு தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும். இதுதான் கரெக்டான பதம். அவ்வளோதான், நம்மளோட ஆரோக்கியமான கருப்பட்டி களி அருமையாக செஞ்சாச்சு. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஒரு டைம் நீங்கள் கருப்பு உளுந்தங்களி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய். டேக் கேர்.